இப்ப ரீசெண்டா வந்து வைஷு அப்படின்னு சொல்லி இடையில எல்லாரும் அந்த மீடியா இது பாத்திருப்பீங்க. ஏன்னா எனக்கு அவன் வந்து இப்ப ரீசெண்டா வந்து எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். வாட்ஸ்அப் கால்ல தான் பேசுறேன், ஏன்னா போன் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து வச்சு நீ வந்து இதை நீ வந்து பேசினா உன்னை நான் வந்து அசிங்கப்படுத்துவேன். இப்போ விஜய் டிவில நிறைய காமெடி ஷோக்கள்ல கலந்துக்கிட்டு ரொம்பவே பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன் அவர்கள். இவர் மேல இதுக்கு முன்னாடி வந்து திருநங்கை விஜய் வைஷு அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வச்சு புகார் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதே வகையில டிக்டாக் பிரபலம் சூர்யா தேவி அவங்களுமே நாஞ்சில் விஜயன் வந்து என்ன மிரட்டுறாரு, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனவே அடியாட்களை வச்சு மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்களுமே புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இவன் கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாஞ்சில் விஜயன் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு வந்த நேரத்துல அவர் பத்தின விவாதங்கள் வந்து நிறைய அளவுல வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் திருநங்கை விஜய் வைசு அவர்கள். அவங்க வந்து என்கிட்ட பழகுனாரு, திருமணத்துக்கு அப்புறமும் எனக்கு கூட தனிமையாலாம் இருந்திருக்காரு, பட் இப்போ வந்து பேச மாட்டாரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து அவாய்ட் பண்றாரு, என்கிட்ட அவர் வந்து மறுபடியும் பழையபடி பேசணும், என்கிட்ட வந்து காதல் பண்றேன் அப்படிலாம் இருந்தாரு, பட் ஆனா இப்போ என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல அது வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சது மட்டுமே இல்லாம நிறைய விவாதங்களையும் தூண்டிச்சு. ஒரு தரப்பினர் வந்து நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொரு தரப்பினர் விஜய் வைஷு அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில இப்ப மறுபடி பாத்தீங்க அப்படின்னா புது பிரச்சனை வந்து உருவாகி இருக்கு. இதுக்கு நாஞ்சில் விஜயன் தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க, அவர் என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. ஏற்கனவே விஜய் வைஷு அவர்களுடைய பிரச்சனையில நாஞ்சில் விஜயனா இருக்கட்டும், அவருடைய மனைவியா இருக்கட்டும், அவங்களுமே தங்கள் தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிறத முன்வச்சு அவங்களுமே வீடியோ வெளியிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இதுக்கு இடையில சூர்யாதேவி அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சோ அது வந்து என்ன அப்படிங்கறத பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நாஞ்சில் விஜயன் அவர்கள் இவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா என்னன்னா விஜய் டிவியில நிறைய ஷோக்கள்ல வந்து கலந்துக்கிடுவாரு. எந்த ஒரு நிகழ்ச்சிகளா இருந்தாலும் கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில சிரிப்பு உண்டாக்குவாரு. அது மட்டும் இல்லாம எந்த விதமான கெட்டப்னாலும் போடுவார். குறிப்பா லேடி கெட்டப் நிறைய போட்டு மக்களை வந்து ஃபன் பண்ணி சிரிக்க வைப்பாரு. ஸோ இவருக்குமே தனிப்பட்ட ரசிகர்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் வைஷு இவங்க வந்து ஒரு மாடல், அப்புறம் வந்து விஜே, அதுக்கப்புறமா இவங்களுமே நடிகையா தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டைம்ல நடிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸோ இவங்களுமே ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சு திடீர்னு ஒரு புகார் கொடுக்கக்கூடிய நேரத்துல இதுக்காக நாஞ்சில் விஜயன் பேர் இதுல வந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அமைதியா தானே இருப்பாரு, இவர் இந்த மாதிரியான வேலையை பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வைஷு அவர்கள் வந்து சில புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டாங்க. நாங்க இப்படிலாம் இருந்தோம், நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புல இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தையுமே வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. இதுக்கு நாஞ்சில் விஜயன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இல்ல நான் வந்து அவங்க கிட்ட பேசுறது உண்மைதான், அவங்க கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன், இப்ப ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறது தவறா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுல இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் வைஷு வந்து என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாரு, அதை கூட தராம என்னை ஏமாத்திட்டு இருக்காரு, என்னை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை தான் இவங்க வச்சிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க நாஞ்சில் விஜயன் தரப்பு. இப்போ இந்த பிரச்சனை வந்து ஓஞ்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டைம்ல வந்து அந்த வழக்கையே வாபஸ் வாங்கிட்டாங்க இவங்க நம்மளுடைய விஜய் வைஷு அவர்கள். இப்போ டிக்டாக் பிரபலம் சூர்யாதேவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் கொடுத்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்கிட்ட நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து 2,10,000 ரூபாய் வந்து வாங்கியிருந்தாரு, அதை கேட்டா என்னை வந்து ரொம்பவே அவமதிக்கிறாரு, அது மட்டும் இல்லாம மிரட்டுறாரு, என்னை வந்து மதுரைக்கு வர சொல்லி என்னை வந்து அசிங்கப்படுத்துறது மட்டுமே இல்லாம என்னை தாக்கி அதை வீடியோவை எடுத்து வச்சு என்ன ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க இதை மட்டுமே பேசல, இவங்க இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது விஜய் வைஷு அவர்களுடைய விஷயத்தையுமே பத்தி பேசிட்டாங்க. ஸோ மறுபடியும் விஜய் வைஷு அவர்களுடைய அந்த பிரச்சனை, அந்த குற்றச்சாட்டு வந்து வைரல் ஆகிட்டு வருது அப்படிதான் சொல்லணும். என்னன்னா விஜய் வைஷு அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த சமயத்துல விஜய் வைஷு வந்து வாயை அடக்கணும், அவங்கள வந்து ஆஃப் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்டயே நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து கேட்டாரு அப்படின்னு அந்த பிரஸ் மீட்லயே சூர்யாதேவி வந்து பரபரப்பான ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வச்சு பேசிட்டாங்க. சோ இதுதான் மறுபடியுமே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ இதனால நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் புதுசா உண்டாகிட்டு தான் இருக்குது. யார் என்ன பண்றாங்க, இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செலிபிரிட்டிஸ்ல வந்து மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கும்,
ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான், ச்சே இவங்கள போய் நமக்கு புடிச்சவங்களா நினைச்சு வச்சிருந்தோமே, இவங்களோட வீடியோஸ்க்கு நம்ம அவ்ளோ லைக் பண்ணோமே, இவங்கள பார்த்து நம்ம அவ்ளோ விரும்புனோமே அப்படின்னு நம்ம மனசு நொந்துக்கிட்டவங்களும் இருக்க தான் செய்றாங்க. அந்த வகையில சமூக வலைதளங்கள்ல வந்து யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க அப்படிங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கன்னா நம்ம பார்த்து ரசிக்கிறோம், அவங்களுக்கு லைக் போடுறோம். அவங்க வீடியோக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபேன்ஸா இருந்து அவங்க வீடியோக்கு வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்கள பத்தின உண்மைகள் வெளிவர நேரத்துல, அவங்க செஞ்ச தவறுகள் வெளிவர நேரத்துல தான், ச்சே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன, இப்படிப்பட்ட ஒரு மனுஷிய பத்தி தான் நம்ம வந்து அவங்களோட வீடியோக்களுக்கு வந்து அவ்ளோ லைக் பண்ணோமா அப்படின்ற மாதிரி மனசு நொந்துக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இப்ப இந்த பிரச்சனை புதுசா உருவாகி இருக்கு. ஏன்னா இப்போ நாஞ்சில் விஜயன், வைஷு அவர்களுடைய பிரச்சனை வந்து அந்த டைம்ல ஓஞ்சடிச்சு, அதுக்கப்புறமா வைஷு அவர்கள் வந்து அவங்களோட ஒர்க்ல வந்து பிஸியாவே இருக்கிறாங்க. விஜய் வைஷுவ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாடலிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜேவா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ நடிகையாவும் கலக்குன்னு கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒருபுறம் இருந்தாலுமே அவங்க வந்து பொதுநலம் சார்ந்த கருத்துக்களை வந்து வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஏன்னா சமூக அக்கறை உள்ள ஒரு நபர் தான் விஜய் வைஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ நாஞ்சில் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியன். அவர் வந்து நிறைய ஷோக்கள்ல வந்து கலந்துக்கிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறார். ஸோ கண்டிப்பா விஜய் டிவில ஒளிபரப்பாக்கக்கூடிய நிறைய காமெடி ஷோக்கள்ல, குறிப்பா நிறையங்கிறத விட எல்லா ஷோக்கள்லையுமே இவர் கலந்துக்கிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க. இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வச்ச நேரத்துல யாருமே ஃபர்ஸ்ட் நம்பவும் இல்ல. அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை நாஞ்சில் விஜயன் அவர்கள் சொன்னாங்க. விஜய் வைஷு அவர்கள் வந்து அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை சொன்னாங்க. இவங்க வந்து காசு வாங்கிட்டு ஏமாத்துறான்னு சொன்னதும், அப்புறம் வந்து திருமணத்துக்கு அப்புறமா என்கிட்ட இருந்தாரு, தனிமையில இருந்தார் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து என் கூட பேசுறதுல என்ன அவாய்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்களை இவங்க சொன்னாங்க. ஆனா இதுக்கு வந்து நாஞ்சில் விஜயன் அப்புறம் வந்து அவங்களுடைய மனைவி 2 பேருமே சேர்ந்து அவங்க ஒரு வீடியோக்கள் வெளியிட்டு அவங்க பகிரங்கமா அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மறுபடியுமே சூர்யாதேவி அவர்கள் வந்து புது பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. சோ இது வந்து புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த ஒரு வீடியோ சூர்யாதேவி அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, அந்த ஒரு வீடியோவை டேக் பண்ணி விஜய் வைஷு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்ற வாசகத்தை பயன்படுத்தி இவங்க வந்து அதை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. சோ அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாஞ்சில் விஜயன் அவர்களை வந்து மறைமுகமா சாடிதான் இவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தனக்கு வந்து நியாயம் கிடைக்கும் குமாரு, கண்டிப்பா கடவுள் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணி தான் விஜய் வைஷு அவர்கள் வந்து இந்த போஸ்ட போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சமூக வலைதளங்கள்ல ஒரு சில தரப்பினர் வந்து கருத்துக்களை போட்டுட்டு வராங்க. சோ அது வெளிப்படையாவே தெரியுது, அந்த கடவுள் இருக்கான்னு குமார் அந்த வாசகத்தை பாக்குறப்பவே இவங்க யாரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரணமா பார்க்கும்போது நமக்கே தெரியுது. பட் இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ வந்து என்னன்னா 2 தரப்பினரா பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு பதிவுக்கு வந்து 2 தரப்பினரா பிரிஞ்சு தங்களோட கருத்துக்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா விஜய் வைஷு அப்புறம் நாஞ்சில் விஜயன் இவங்களுடைய இந்த ஒரு பிரச்சனையில தீர்வு காணணும், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தீவிர விசாரணை நடத்தணும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அந்த டைம்ல முடிஞ்சிட்டு நினைச்சோம், ஆனா முடியாம திரும்பவும் வந்திருக்கு. அது சூர்யாதேவி அவர்களே வாயால சொல்லியிருக்காங்க, விஜய் வைஷு அவர்களுடைய வாயை ஆஃப் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நாஞ்சில் விஜயன் அவர்கள் கேட்டதாவே இவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க. சோ இதனாலதான் இந்த பிரச்சனையில இப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்ன அந்த முன்னாடி கொடுத்த புகார்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தீவிர விசாரணை நடத்தி அதுக்கப்புறமா தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்துட்டு ஆவுனா இந்த சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும், புதுசா இஷ்டத்துக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மக்களுக்கு வேற வேலையே இல்லையப்பா அப்படின்ற மாதிரியுமே இன்னொரு தரப்பினர் வந்து கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க. சோ எது எப்படியோ இந்த பிரச்சனை வந்து மறுபடியுமே பூதாகரமா வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த விஷயம், அதாவது விஜய் வைஷு அவர்கள் வந்து ஆரம்பத்துல புகார் கொடுத்தப்பவே இந்த விவாதம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா பழைய வீடியோக்கள் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஜாலியா இருந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே போட்டு இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு பேரு காதல் இல்லாம என்னது அப்படின்ற கேள்விக்குறியோட இவங்க போட்ட வீடியோக்களா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்படி நீங்க இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கொண்டு போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் வந்து ஒரு நண்பனா தான் உங்ககிட்ட வந்து க்ளோஸா இருந்தேனே தவிர அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து திருமணமாகி அழகான குழந்தை இருக்கு, ஸோ எனக்குமே ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ நீங்க வந்து இதை கொஞ்சம் பிரச்சனை பண்ணாத மாதிரி பேசுங்க, நீங்க வந்து தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட தவறாவே நடக்கல, நான் தவறா பேசவும் இல்லை, நான் வந்து ஒரு நண்பியா தான் ஒரு நண்பனா தான் உங்ககிட்ட பேசுனே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை.
நீங்க வந்து அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போய் அதை லவ் இந்த மாதிரிலாம் சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து பதிலுக்கு வீடியோக்கள் போட்டாங்க. ஸோ இந்த விவகாரம் மறுபடியுமே சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு.